இன்னொரு செய்தி என்னன்னா, பரவலான ஒரு செய்தின்னு கேட்டா, ஹஜருல் அஸ்வது கல் இருக்கு தானே, அஸ்வதுண்டா கருப்பு, ஹஜர்னா கல், கருப்பு கல். இந்த என்ன மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குண்டா, இது கருப்பு கல் அல்ல, வெள்ளைக்கல். மக்கள் இந்த பாவத்தை அதுல பேத்து பாவத்தோட பேத்து முத்தமிட்டு அந்த கருப்பு கல் வெள்ளைக்கல் கருப்பு கலை மாறிட்டு, இது வெறுமனே மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அது சம்பந்தமான ஹதீஸ் வருது பாருங்க, எப்படி திரும்பி வருது, எப்படி வருதுன்னு கேட்டா, நஸலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, ஹஜர் அஸ்வது கல் என்ற அந்த கல் சுவர்க்கத்திலிருந்து இறங்கியது. வஹுவ அஷத்து பயாவன் மினல் லபன், அந்த கல்லு பாலை விட மிக வெண்மையா இருந்தது. ஃபஸவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய சமுதாயத்துடைய அந்த பாவங்கள் அதுல முத்தமிட்டு அதனால அது கருப்பா மாறிட்டு இன்னொரு செய்தி வருகிறது. இப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது சஹிஹா அறிவிப்பாளருக்கே பலவீனம். யாரு பலவீனம் வராங்கடா, அத்தா பின் சாயிப் என்ற ஒருத்தர் வரார். அத்தா பின் சாய், இவர் யாருன்னு கேட்டா மூளை குழம்பிட்டு வருது, மூளை குழம்பி போயிடுச்சு. மூளை குழம்பின என்ன அடிப்படைன்னு கேட்டா, அவர் நிறைய சொல்லி அறிவிச்சிருப்பார். சில காலங்கள்ல ஒரு 50, 55, 60 வயசுல சில மூளை குழம்பிட்டு வைங்களேன். இப்ப என்ன ஹதீஸ் கலையில முடிவு எடுப்பாங்கடா, இவர் எப்ப மூளை குழம்பியதுன்னு பார்ப்பான், ரிசர்ச் பண்ணுவான். மூளை குழம்பியதற்கு முன்னால் உள்ள செய்தியெல்லாம் சஹி, நம்பகமான ஆளா இருந்தா, மூளை குழம்பிய பிற அறிவிக்கிற செய்தியெல்லாம் பலவீனம் சொல்லுவாங்க. இதுல என்ன விஷயம் கேட்டா, இவர் மூளை குழம்பின பிறகு அறிவிக்கிற யார் என்று ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜரீர் போன்றவர்கள் அத்தாபின் சாயிப்பட்ட எப்ப கேட்கிறாங்கன்னு கேட்டா, மூளை குழம்பிய போறதான் கேட்கிறான், மூளை குழம்பி போறது. திரும்பிதுல வார செய்தியில எப்படி அறிவிப்பாளர் வருதுன்னு கேட்டா, எப்படி வருது, ஜரீர் அன் அத்தாயிபுன்னு சாயிப் வருது. அப்ப அத்தாயிபுடு சாயிபுடு தொட்டும் யார் அறிவிக்கிறார், ஜரீர் அறிவிக்கிறார். அப்ப ஜரீரை பத்தி ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, அத்தா மூளை குழம்பின பிறகுதான் செஞ்சுக்கிறாரு இந்த செய்தியை மக்கள் மத்தியில சொல்லியிருக்கிறாரு மூளை குழம்பு. எனவே அப்ப கன்ஃபார்ம் ஆகிறது இந்த செய்தி பலவீனம். காரணம் மூளை குழம்பின பிறகு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுற ஜரீர். அப்ப ஏன்னா இந்த செய்தி மூளை குழம்பின அறிவிச்சிருக்கிறார். அப்ப இந்த செய்தி மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது, பேசப்படுகிறது. ஆனா அது காரணம் கிடையாது, அது கருப்பு கல்லாவை தான் இறக்கிக்கலாம். சுவர்க்கத்திலிருந்து இறங்கினது உண்மை, ஆனா அது சஹியானது. ஆனா கருப்பு கல்லா தான் இறக்கினானதை விட வெள்ளைக்கல் கருப்பு கண்டதுமானது அதுக்கு ஆதாரம் கிடையாது. விளங்கினா உங்களுக்கு? சரி.